Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.1 ஓட கான்செப்டையும் எக்ஸாம்பிள் 3.1ல இருந்து 3.7 வரை ஒரு ஒன் ஷாட் வீடியோவா நம்ம அடிக்க போறோம். சரியா? சோ இந்த சாப்டர் 3 ஃபுல்லாவே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங். குடும்பம் தான் எல்லாமே. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. 3.1ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா அப்பதாக்கு ஒரு பையன் இருந்தா அது எப்படி ஒரு ஈக்குவேஷனா எழுதலாம். அப்பதாக்கு 2 பசங்க இருந்தாங்கன்னா அது எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம். அப்பதாக்கு 3 பசங்க இருந்தாங்கன்னா அது எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம். அப்பதாக்கு 4 பசங்க இருந்தாங்கன்னா அது எப்படி ஈக்குவேஷனா எழுதலான்றத வீட்டா சித்தப்பா ஒரு ரூல் சொல்றாரு. அந்த ரூல் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷனா எழுத போறோம். எப்படி அப்பதாக்கு எவ்வளவு பசங்க இருக்காங்களோ அதுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுத போறோம் வீட்டா சித்தப்பா சொல்றபடி. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் வீட்டா சித்தப்பா சொன்னபடி ஒரு ஈக்குவேஷன் எழுதினதுக்கு அப்புறம் அந்த ஈக்குவேஷன்ல இருந்து அப்பத்தாவோட பசங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு படிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். சரியா? ஸோ இதுல நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஃபார்முலா படிக்கணும். அந்த 4 ஃபார்முலா படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸை ரொம்ப டீட்டெயிலா படிச்சலாம். 4 ஃபார்முலா ஒன்றும் இல்லை. எப்பெல்லாம் இப்போ 2 ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 பசங்க இருக்காங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் சம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா E1 ஸ்கொயர் மைனஸ் 2E2ன்னு எழுதணும். 3 ரூட்டை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணா இப்போ ஆல்ஃபா பீட்டா காமான்னு இருக்கு இல்லையா, இந்த 3 ரூட்டையும் ஸ்கொயர் பண்ணி சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா E1 ஸ்கொயர் மைனஸ் 2E2. 4 ரூட் இருக்கு இல்லையா, 4 பசங்க, அந்த 4 ரூட்டையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா E1 ஸ்கொயர் மைனஸ் 2E2ன்னு எழுதணும். இப்ப 2 பசங்க, இப்போ 3 ரூட் இருக்கு, 3 ரூட் ஆல்ஃபா பீட்டா காமான்னு இருக்கு. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா ஆல்ஃபா 2 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் E2 ஸ்கொயர் மைனஸ் 2E1 E3ன்னு எழுதணும். இந்த 4 ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா நீங்க இந்த எக்ஸசைஸை முடிச்சிடலாம். சரியா? கிளியரா? ஸோ பேசிக்கா அப்பத்தாக்கு எவ்வளவு பசங்க இருக்காங்க, அந்த பசங்களை வச்சு எப்படி நீங்க ஈக்குவேஷன் எழுத போறீங்க, ஈக்குவேஷன் எழுதுக்கு அப்புறம் அந்த ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி அந்த பசங்களை கண்டுபிடிக்க போறீங்கன்றதுதான் இந்த எக்ஸசைஸ். அண்ட் ஆல்சோ அந்த 4 ஃபார்முலா, அந்த 4 ஃபார்முலா நல்லா படிச்சீங்கன்னா இந்த எக்ஸசைஸை முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.1ஓட கான்செப்டையும் எக்ஸாம்பிள் 3.1 to 3.7 வரைய பார்க்க போறோம். அப்பத்தான்னு சொன்ன இல்லையா, அப்பத்தான்றது என்ன, பாலினாமியல் ஈக்குவேஷன். சரியா? இன் ஜெனரல் டேர்மா ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும், என்ன டிஃபரன்ஸ் ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுக்கும் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கும் அப்படின்னா P of x equal to an xn plus an minus 1 xn minus 1 plus dot dot a1x a0 ன்னு எழுதுனா அதுக்கு பேர் பாலினாமியல் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு 0ன்னு போட்டா அதுக்கு பேர் பாலினாமியல் ஈக்குவேஷன். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன் தான் இங்க நம்மளோட அப்பத்தா. ஓகே, அப்பத்தாக்கு டிகிரி 1 இருந்துச்சுன்னா அதுக்கு லீனியர் பேரு. அப்ப ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், எக்ஸ்க்கு பவர்ல 1 இருந்துச்சுன்னா அது லீனியர் அப்பத்தா. டிகிரி 2 அப்படின்னா குவாட்ராடிக். அப்ப என்ன, 2 பசங்க அப்பத்தாக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். 3 பசங்க இருந்தா கியூபிக்கு, 4 பசங்க இருந்தா குவார்டிக்கு, 5 இருந்தா குயின்டிக்கு, 6 இருந்தா செக்ஸ்டிக். இத புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன மீனிங், அப்பத்தாக்கு எத்தனை பசங்க இருக்காங்களோ அதுக்கெல்லாம் பேரு. இந்த பேர் எப்படி வந்துச்சு, இந்த ஈக்குவேஷன் பாலினாமியல் ஈக்குவேஷனா இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இங்க வாங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் 1னா எக்ஸுக்கு ஒரு ரூட் கிடைக்கும், அப்ப இது லீனியர் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3னா எக்ஸுக்கு 2 ரூட் கிடைக்கும், ஆல்பா பீட்டா. எக்ஸ் கியூப்னா எப்படி ஈக்குவேஷனுக்கும் ஆல்பா பீட்டா காமா 3 ரூட் கிடைக்கும். எக்ஸ் பவர் 4னா ஆல்பா பீட்டா காமா டெல்டான்னு 4 ரூட் கிடைக்கும். விச் மீன்ஸ் 4 பசங்க கிடைப்பாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. குவாட்ராடிக் எக்ஸ்பிரஷன், குவாட்ராடிக் ஈக்குவேஷன், எனி ஈக்குவேஷன் P of x equal to ஈக்குவேஷன் ax எக்ஸ்பிரஷன் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பிரஷன். பட் இந்த ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சுன்னா அது என்ன, குவாட்ராடிக் ஈக்குவேஷன். என்டையர் எக்ஸசைஸ் ஃபுல்லா நீங்க ஈக்குவேஷன் வச்சு தான் படிப்பீங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, 10th ஸ்டாண்டர்ட்ல டிஸ்கிரிமினன்ட் படிப்போம் இல்லையா, நேச்சர் ஆஃப் ரூட் படிப்போம் இல்லையா. ஸோ பேசிக்கா என்ன, டெல் வேல்யூ பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு, ஈக்குவல் டு 0வா இருக்கு. அப்ப டெல் வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட், நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இது நோ ரியல் ரூட். விச் மீன்ஸ் ரூட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கும், இமேஜினரி ரூட்டா இருக்கும், ஐ வச்சு வரும்.
டெல் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரெண்டு ரூட் கிடைக்கும். அந்த ரெண்டு ரூட் எப்படி இருக்கும்? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட், ரெண்டு ரூட்டும் சேமா இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, நவ் இப்போ ax ஸ்கொயர் bx பிளஸ் c இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு ரூட் கிடைக்குமா ஆல்ஃபா பீட்டான்னு. இந்த ரெண்டு ரூட்டையும் சம் பண்ணி எழுதுவோம் இல்லையா? அது எப்படி எழுதுவோம்? மைனஸ் b பை எழுதுவோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்னா ஆல்ஃபா பீட்டா c பை ஏன்னு எழுதுவோம். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இது e1 அண்ட் e2ன்னு எடுப்போம். ஸோ வேற e1 e2ன்றது வந்து என்ன? பீட்டா ஃபார்முலா. பீட்டா ஃபார்முலா வச்சு எப்படி இதை டெவலப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட், நான் இங்க சொன்னேன் இல்லையா, நேச்சர் ஆஃப் ஃப்ரூட் வந்து 3 டைப்ஸா இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 எக்ஸாம்பிள் இங்க எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2னா அப்பத்தாக்கு ரெண்டு ரூட் இருக்கு. ரெண்டு ரூட் இருந்துச்சுன்னா இட்ஸ் குவாட்ராட்டிக் அப்பத்தா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ரெண்டு ரூட் எப்படி பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணா 2 வரணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 3 வரணும். அப்போ ரூட் என்ன வருது? 1 into 2. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் -1 எக்ஸ் ஈக்குவல் -2. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4னு இருக்கா? மல்டிப்ளை பண்ணா 4 வரணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -4 வரணும். அப்போ என்ன இருக்கும்? -2 into -2. அப்போ ரூட் என்ன? x -2 x -2னு இருக்கு. x = 2னு ரெண்டு ரூட்ஸ் கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 = 0னு இருக்கு. இதை வந்து என்னால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணும்? குவாட்ராட்டிக் ஃபார்முலால போய் அப்ரோச் பண்ணும். -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a அப்ரோச் பண்ணும். a b c வேல்யூ அப்ரோச் பண்ணா எனக்கு ரெண்டு ரூட் எப்படி வருது? இமேஜினரியா கிடைக்குது, ஐல கிடைக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்கா இது எப்படின்னா, ஆஃப்டர் b 4ac வேல்யூ அப்ரோச் பண்ணா ரூட் -3ன்னு வரும். ரூட் -3 பட் காம்ப்ளெக்ஸ்ல எழுதும்போது எப்படி எழுதலாம்? i into √3ன்னு எழுதலாம். ஏன்னா ரூட் -1 = i இல்லையா? இப்போ ரூட் ஆஃப் -3னால நீங்க என்ன எழுதணும்? i√3 எழுதுனா ரெண்டு ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் டிஸ்கிரிமினன்ட்ல என்ன சொன்னேன்? வென்எவர் என் டெல்டா வந்து பாசிட்டிவா கிடைச்சிச்சுன்னா ரியல் அண்ட் அன்இக்குவல்னு இருக்கும். இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள் நல்லா பாருங்க. இப்போ இதுக்கு டெல்டா கண்டுபிடிங்க. b ஸ்கொயர் மைனஸ் 4ac a 1 b வந்து 3 c வந்து 2. இதை வந்து இதில் அப்ரோச் பண்ண அப்படின்னா எனக்கு டெல் வந்து பாசிட்டிவ் வேல்யூ. டெல் பாசிட்டிவ் வேல்யூனா ரியல் அண்ட் அன்இக்குவல் ரூட். என் ரூட் பாருங்க ரெண்டுமே ரியல் நம்பரா இருக்கு அண்ட் ஆல்சோ அன்இக்குவலா இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xல நான் டெல்டா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஸோ b வேல்யூ b a b c வேல்யூ இல்லையா? இதை போய் அப்ரோச் பண்ணுங்க. b க்கு பதிலாக -4 டைம்ஸ் ஆஃப் ac பண்ணா 0ன்னு இருந்துச்சு. டெல் 0 அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். என் ரூட் பாருங்க ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? புரிஞ்சுதா? ஓகே, நவ் இங்க இப்போ டெல் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac இல்லையா? b ஸ்கொயர் a b c மூணு வேல்யூ 1. இப்போ b ஸ்கொயருக்கு வந்து 1 போடுறேன். -4 டைம்ஸ் ஆஃப் ஏசினா 4 into 1 into 1 4 வரும். ஸோ 1 - 4 = -c. டெல் எப்பெல்லாம் நெகட்டிவ் வேல்யூவா கிடைக்குதோ ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நீங்க படிக்கணும். ஓகே, நேச்சர் ஆஃப் ரூட் யூஸ் பண்ணி 3 சொல்யூஷன் எப்படி எழுதலான்றது லாஸ்ட் எக்ஸாம் சம்ல படிப்பீங்க. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன மீனிங்? ரெண்டு ரூட் கிடைக்கும். அப்ப அப்பத்தாக்கு ரெண்டு பசங்க, அப்பத்தாவோட ரெண்டு பசங்களை நம்ம பீட்டா ஈக்குவேஷனா ஃபார்மேஷன் பண்ண போறோம். கிளியரா? ஸோ எப்படி பீட்டா ஈக்குவேஷனா எழுத போறோம் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். நவ் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஓகே, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c = 0ன்னு எழுதலாமா? ரூட்ஸ் என்னவா இருக்கும்? ஆல்பா பீட்டா ரெண்டு ரூட் கிடைக்கும். ரெண்டு பசங்க, அப்பத்தாக்க ரெண்டு பசங்கனால குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுல ஈட்டா 1 இல்ல e1 சமேஷன் 1 நீங்க எப்படி வேணா ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். e1 அப்படின்னா ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணணும். ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டா எப்படி எழுதலாம்? -b/a எழுதலாமா? நெக்ஸ்ட் e2ன்றது ஆல்பா பீட்டா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணா c/a ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் கான்செப்ட். இது 10th படிச்சிருப்போம். இப்போ இது ஈக்குவேஷனா எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், ஸோ பேசிக்கா இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? ஆல்பா பிளஸ் பீட்டான்னு இருக்கா? ஆல்பா பிளஸ் பீட்டாவுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? e1ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பிளஸ் e2ன்றது ஆல்பா பீட்டா. சரியா? இதுல இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ரெண்டு ரூட் கிடைக்குது அப்படின்னா இந்த e1 e2ன்னு எழுதுறோம் இல்லையா? விச் மீன்ஸ் சமேஷன் 1 சமேஷன் 2னா ஈட்டா ஈக்குவேஷன் புரியணும். பீட்டா ஈக்குவேஷன். இந்த பீட்டா ஈக்குவேஷன்ல e1னா 1ன்றது என்ன? ஆட் நம்பர், ஆல்வேஸ் நெகட்டிவ். 2ன்றது ஈவன் நம்பர், அப்ப இங்க எப்பவுமே சைன் பிளஸ்ன்னு வரும். 3ன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ். 4ன்னு வந்துச்சுன்னா பிளஸ் ஆகும். நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு எப்படி ஒரு ஈட்டா ஃபார்முலா எழுதுறேன் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப என்னோட ரூட் வந்து 1 2ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னா, இதுல இருந்து நீங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா,
நீங்க என்ன எழுதணும், ரெண்டு ரூட் ஒன்னு ஆல்பா ஒன்னு பீட்டா டூன்னு கொடுத்துட்டாங்க. ஈட்டா ஒன்னுன்றதுன்னா ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணணுமா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 3. ஈட்டா டூன்றது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆல்பா பீட்டா மல்டிப்ளை பண்ணா 2ன்னு வந்துச்சு. இது எப்படி ஈக்குவேஷன் அதெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் E1x. E1 என்ன 3 இன்டு எக்ஸ் பிளஸ் E2 E2ன்றது 2. அப்ப இது ஈக்குவேஷன். இப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க ரூட் கண்டுபிடிக்கணும். உல்டாவா போறீங்க. ரூட் கண்டுபிடிக்கணும்னா நீங்க குவாட்ராடிக் ஈக்குவேஷன் போட்டு கண்டுபிடிக்கலாம், ஸ்பிளிட்டிங் டேர்ம் பண்ணி கண்டுபிடிக்கலாம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஆட் அண்ட் மல்டிப்ளிகேஷன். சோ ஆட் அண்ட் மல்டிப்ளிகேஷனா மல்டிப்ளிகேஷன் பண்ணா 2 வரணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -3 போட்டு கண்டுபிடிக்கலாம், ரேஷனல் ரூட் போட்டு கண்டுபிடிக்கலாம், சிந்தட்டிக் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்ல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம 3.3ல ரொம்ப டீடைலா படிப்போம். சரியா? ஓகே. சோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஈட்டா ஃபார்முலா, பீட்டா ஈக்குவேஷன் இப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு நீங்க எப்படி ஒரு பீட்டா ஃபார்மேஷன் எழுத போறீங்கன்னு தெரியணும். ஓகேவா? நல்லா கவனிங்க. கியூபிக் ஈக்குவேஷனா அப்பதாக்கு மொத்தம் எத்தனை 3 பசங்க இருக்காங்க. அந்த 3 பசங்களுக்கு ஒரு பீட்டா ஃபார்மேஷனா எப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுத போறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இது வந்து ஜெனரல் ஃபார்ம் ax³ + bx² + cx + t = 0வா? இப்ப கியூபிக் ஈக்குவேஷனா 3 ரூட் இருக்கும், ஆல்பா பீட்டா காமா. சரியா? இதுல 3 ரூட்னா பீட்டா ஈக்குவேஷன்ல E1 வரும், E2 வரும், E3 வரும். 2 ரூட்னா E1 E2 வரும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். E1ன்றது ஃபர்ஸ்ட் இந்த 3 ரூட்டை ஆட் பண்ணணும், சம் பண்ணணும். அப்ப ஆல்பா பீட்டா பிளஸ் காமான்னு எழுதிக்கணும். செகண்ட் E2ன்றது ஆல்பா பீட்டா கூட மல்டிப்ளை பண்ணணும், ஆல்பா காமா கூட மல்டிப்ளை பண்ணணும், ஆல்பா விட்டுட்டு பீட்டா காமா மல்டிப்ளை பண்ணிக்கணும். E3ன்றது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே. இப்ப E1 ஃபர்ஸ்ட் இங்க இது எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. செகண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இது என்னது? b, b/a. இங்க என்ன வரும்? c/a. இங்க என்ன வரும்? d/a. இது என்ன? E1. 1னா மைனஸ், 2னா பிளஸ், 3னா நெகட்டிவ். ஆட் நம்பருக்குலாம் நெகட்டிவ் போடணும், ஈவன் நம்பருக்குலாம் பிளஸ் போடணும். புரிஞ்சுதா? இப்ப ஈக்குவேஷன் எழுதுனா எப்படி எழுதணும்? x³ - E1x² பிளஸ் E2x - E3 = 0. அப்ப என்ன மீனிங்? இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்க 1 இருந்தா மைனஸ். சரியா? இங்க 2 இருந்துச்சுன்னா பிளஸ், இங்க 3 இருந்துச்சுன்னா இங்க மைனஸ். இப்படிதான் ஒரு ஈக்குவேஷன் எழுதும். சோ क्वेश्चन எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 2 3ன்னு ஒரு 3 ரூட் கொடுத்துட்டாங்க, ஆல்பா பீட்டா காமான்னு. இதுல இருந்து நீங்க இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க அப்படின்னா நீங்க என்ன எழுதணும்? E1னா 3 ரூட்டையும் ஆட் பண்ணணும். 3 ரூட்டையும் ஆட் பண்ணுங்க 6ன்னு வரும். E2னா ஒரு ரூட்டை இது கூட மல்டிப்ளை பண்ணும், இதை இது கூட மல்டிப்ளை பண்ணும், சிமிலர் வே இதை இது கூட மல்டிப்ளை பண்ணும். அப்ப என்ன? 1 2 கூட மல்டிப்ளை பண்ணும், 1 3 கூட மல்டிப்ளை பண்ணும், தென் 2 3 கூட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா அந்த ரூட் எழுதணும். ஓகே. E3னா மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும், 1 × 2 × 3 which means 6ன்னு வந்துரும். இப்போ ஈக்குவேஷன்னா x³ அப்படியே இருக்கா, மைனஸ் E1க்கு பதிலா நான் என்ன எழுதணும்? 6ன்னு எழுதணும், x² அப்படியே வந்துரும். பிளஸ் E2க்கு பதிலா 11 எழுதணும், x அப்படியே வந்துரும். மைனஸ் E3க்கு பதிலா 6 எழுதணும். therefore it's a general equation. அப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஈட்டா ஃபார்மேஷன் அப்படி எழுதணும்னு தெரியும். சரியா? நெக்ஸ்ட் 4 குவாட்ராடிக் ஈக்குவேஷன். குவாட்டிக் ஈக்குவேஷன். குவாட்டிக் ஈக்குவேஷன்னா பவர் 4. அப்பதாக்கு 4 பசங்க இருக்காங்க. அந்த 4 பசங்களுக்கு எப்படி ஒரு பீட்டா ஈக்குவேஷன் எழுத போறோம்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? கவனிங்க. ஸோ இன் ஜென்ரல் ஃபார்ம் என்ன? ax⁴ + bx³ + cx² + dx + c = 0. 4 பசங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது ஆல்பா பீட்டா காமா டெல்டான்னு எழுதும். இப்ப 4 பசங்கன்னா 4 E வரும், E1 E2 E3 E4 வரும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் E1 4த்தையும் ஆட் பண்ணுங்க. E2னா ஆல்பா பீட்டா மல்டிப்ளை பண்ணும், ஆல்பா காமா ஆல்பா டெல்டா, ஆல்பா விட்டுணும், பீட்டா காமா பீட்டா டெல்டா, பீட்டா விட்டுணும், அண்ட் காமா டெல்டா. ஒன்ஸ் அகைன் ஆல்பா பீட்டா ஆல்பா காமா ஆல்பா டெல்டா, ஆல்பா விட்டுணும், பீட்டா காமா பீட்டா டெல்டா, பீட்டா விட்டுணும், காமா டெல்டா. புரிஞ்சுதா? E2 எப்படி எழுதணும்னு? ஓகே. E3னா 3 3 எடுக்கணும். 3 3 எடுங்க. ஃபர்ஸ்ட் ஆல்பா பீட்டா காமா, நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? காமாவை விட்டுணும், அப்ப ஆல்பா பீட்டா டெல்டா. அடுத்து என்ன பண்ணும்? பீட்டா விட்டுணும், ஆல்பா காமா டெல்டா. அடுத்து ஆல்பா விட்டுணும், அப்ப பீட்டா காமா டெல்டா. ஒன் மோர் டைம் நல்லா கவனிங்க. 3 3 எடுக்கணும். E3னா
ஆல்பா பீட்டா காமா ஃபர்ஸ்ட். அப்ப என்ன பண்ணும், காமா விட்டுணும். ஆல்பா பீட்டா டெல்டா, அப்ப என்ன பண்ணும், பீட்டா விட்டுணும். அப்புறம் என்ன எழுதணும், பீட்டா விட்டுட்டீங்களா, ஆல்பா காமா டெல்டா, அப்புறம் ஆல்பா விட்டுணும், அப்புறம் பீட்டா காமா டெல்டா. சரியா, இப்படி எழுதணும். E4 4 நாளா எழுதணும். ஸோ 4 நாளா எழுதணும், ஒரே வாட்டி வரும். ஓகே, இது எப்படி வந்துச்சு, E1 எப்பவுமே எழுதணும் செகண்ட் ஆஃப் B by Aன்னு எழுதணும். E2 C by Aன்னு எழுதணும். E3 D by Aன்னு எழுதணும். E4 E by Aன்னு எழுதணும். ஆனா E1 ஒன்னு வந்துச்சுன்னா மைனஸ் போடணும், 2 பிளஸ், 3 மைனஸ், 4 பிளஸ். அப்ப என்ன 1 3 எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நீங்க இங்க மைனஸ் போடணும். ஆட் நம்பர்னா மைனஸ், ஈவன் நம்பர்னா பிளஸ். இப்போ ஈக்குவேஷன் சேர்த்து எழுதுங்க. x power 4 minus E1 x cube plus E2 x squared minus E3x plus E4. இதுதான் குவாட்ரிக் ஈக்குவேஷன். 4 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இப்படி ஈக்குவேஷன் நீங்க எழுதணும். சரியா, இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இதுக்கப்புறம் ஒரு 4 ஃபார்முலா படிச்சுட்டா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம போட்டுடலாம். சரியா, கிளியரா? ஓகே ஸ்டூடெண்ட், முன்னாடி பார்த்த வீடியோல ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஈட்டா ஃபார்முலா எப்படி எழுதணும், ஸ்கொயருக்கு 2 ரூட்டுக்கு 3 ரூட்டுக்கு எப்படி எழுதணும், 4 ரூட்டுக்கு எப்படி எழுதணும் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இதை தாண்டி நீங்க என்ன படிக்கணும்னா இந்த 4 ஃபார்முலா படிக்கணும். இந்த 4 ஃபார்முலா படிச்சா இந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. எப்ப எனக்கு 2 ரூட்டை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா E1 ஸ்கொயர் மைனஸ் 2E2. E1ன்றது என்ன, மைனஸ் B by A. E2ன்றது C by A. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஈட்டா ஃபார்முலால முன்னாடி என்ன பண்ணுமோ 3 ரூட்டை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணாலும் அதே ஃபார்முலா தான். 4 ரூட்டையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணாலும் அதே ஃபார்முலா தான். அப்ப இந்த ஒரு ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னா 2 ரூட்டை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணா அதே ஃபார்முலா, 3 ரூட்டை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணா அதே ஃபார்முலா, 4 ரூட்டை ஸ்கொயர் பண்ணி சம்னை ஆட் பண்ணா அதே ஃபார்முலா. சரியா, இது ஒரே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எக்ஸ்ட்ரா படிக்கணும், ஒன்றும் பெருசா இல்ல. ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா காமா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இருந்துச்சுன்னா E2 ஸ்கொயர் மைனஸ் 2E1 E3ன்னு எழுதணும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இது என்ன மீனிங், 3 ரூட் இருக்கு. இப்போ இந்த 3 ரூட்டுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கணும். இந்த ஃபார்முலா எங்கேருந்து டெரிவ் ஆச்சுன்னா உங்களோட அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டின்னு வரும். அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை நான் கொஞ்சம் சின்னதா சுருக்கி இப்படி மாத்திட்டேன். இது போட்டாலும் கரெக்டா ஆன்சர் வரும், நம்ம சால்வ் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு புரியும். சரியா, இதை நீங்க படிக்கணும். ஓகே, ஆஃப்டர் இதை E1 E2ன்றது வந்து மைனஸ் B by A C by A, அதை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும். இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன், ஒன் வேர்ட்ல எழுதலாம். சரியா, இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் 3.1 என்ன சொல்லுது அப்படின்னா ஆல்பா பீட்டா 2 ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் whose ரூட்ஸ் ஆர் ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2. அப்ப என்ன சொல்ல வராங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆல்பா பீட்டா இருக்கு, நான் புதுசா 2 ரூட் தரேன், அந்த 2 ரூட்டுக்கு எப்படி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுத போற அப்படின்னு கேக்குது கொஸ்டின். அதுக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன, அப்பத்தாக 2 பசங்க, அந்த 2 பசங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0. இது இன் பீட்டா ஈக்குவேஷன் எழுதும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதுக்கு பதிலா E1x பிளஸ் E2 ஈக்குவல் டு 0. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஸ்கொயருக்கு எப்படி எழுதணும், கியூபிக்கு எப்படி எழுதணும், 4க்கு எப்படி எழுதணும், பீட்டா ஃபார்முலா. சரியா, ஓகே. நான் இங்க வாங்க. E1னா என்ன, சம் ஆஃப் 2 ரூட் இல்லையா. இந்த 2 ரூட் ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா என்ன, மைனஸ் B by A. அப்ப B எவ்வளோ 43, A வந்து 17 எழுதிட்டோமா, மைனஸ் E2ன்றது ஆல்பா பீட்டா C by A, Cன்றது எவ்வளோ மைனஸ் 73, Aன்றது 17 அப்ரோச் பண்ணிட்டோம். இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது, E1 E2 which means ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டா கிடைச்சிச்சு. ஆனா என் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த 2 ரூட்டுக்கு ஈக்குவேஷனை எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும், நியூ ரூட்ஸ் என்ன, ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2. ஸோ நார்மலா E1ன்றது என்ன, 2 ரூட்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா. இப்போ இந்த 2 ரூட்டையும் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ண என்னாகும், ஆல்பா பிளஸ் பீட்டா 2 2 4 வந்துடும். ஆல்பா பிளஸ் பீட்டா இங்க என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் 43/7. இங்க அப்ரோச் பண்ணுங்க, இங்க எல்சிஎம் எடுங்க. 17 4ல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 68 வரும். 68 minus 43 17 which is equal to 25/17. அப்ப E1 ஓட வேல்யூ வந்து 25/17. E2 னா ஆல்பா பீட்டா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 2 ரூட் இது இல்லையா, ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, ஆல்பா பீட்டா 2 ஆல்பா 2 பீட்டா 4ன்னு வந்துடும். இப்போ இங்க பாருங்க ஆல்பா பீட்டாவோட வேல்யூ வந்து எனக்கு இங்க என்ன இருக்கு, மைனஸ் 73/17. இங்க பாருங்க 2 ஆல்பா 2 பீட்டாவா, 2 காமனா வச்சா ஆல்பா பிளஸ் பீட்டான்னு வரும் இல்லையா. ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ எவ்வளோ, மைனஸ் 43/17 பிளஸ் 4. இந்த 2 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் 86. இங்க எல்சிஎம் எடுங்க, 17ஆல மல்டிப்ளை பண்ணா 68
ஓவராலா இதெல்லாம் சால்வ் பண்ணா -91/17 which means இது eta2. ரெக்டிவ் ஈக்குவேஷன் என்ன? x ஸ்கொயர் மைனஸ் e1x பிளஸ் e2 x ஸ்கொயர் அப்படியே இல்லைங்க மைனஸ் அப்படியே இருக்கும். e1 எவ்வளோ 25/17 பட் ஆனால் இங்கே மைனஸ்ல எழுதணும். ஓகே e2ன்றது எவ்வளோ -91/17 இங்கே எழுதணும். இந்த ஈக்குவேஷன்ல நீங்க என்டையர் ஈக்குவேஷனை 17ஆல எல்சிஎம் எடுத்தாலும் சரி இல்ல 17ஆல மல்டிப்ளை பண்ணுங்களேன் இந்த ஈக்குவேஷனை. இப்போ 17x ஸ்கொயர் 17 cancel 17 cancels, therefore 17x square minus 25x minus 91 equal to 0. இதுதான் நம்மளோட நியூ ஈக்குவேஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 3.2 எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 3.2 ஆல்பா பீட்டா 2b 2 ரூட்ஸ். ஆனா ரெண்டு ரூட் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். புதுசா ரெண்டு ரூட் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு ரூட்டுக்கு நீங்க ஈக்குவேஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கவனிங்க, கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எழுதுங்க. அப்ப என்ன? அப்பத்தாக்கு ரெண்டு பசங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் e1x பிளஸ் e2 ஈக்குவல் 0 இல்லையா? e1ன்றது என்ன? ஆல்பா பிளஸ் பீட்டா, ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணணும். ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னா மைனஸ் b/a எழுதலாம். இப்போ இங்க பாருங்க -7 ஆல்ரெடி இங்க மைனஸ்னா பிளஸ் மாறும் 7/2 a-ன்றது 2. e2 ஆல்பா பீட்டா c/a, c வேல்யூ 13, a வேல்யூ 2, 13/2 கிடைச்சிச்சு. நியூ ரூட் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன்? e1 ஈக்குவல் டு ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணணும். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். whenever ரெண்டு ரூட்டை ஸ்கொயர் ரூட்டை ஆட் பண்ணா ஃபார்முலானா e1 ஸ்கொயர் மைனஸ் 2e2. இது ஞாபகம் வச்சுக்கணும். மூணு ரூட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலும் இதே ஃபார்முலா, நாலு ரூட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலும் இதே ஃபார்முலா. இதை மறக்க கூடாது. சரியா? சரி, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னா e1 ஸ்கொயர், e1ன்றது எவ்வளோ? 7/2 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் e2ன்றது 30/2. இதை ஸ்கொயர் பண்ணுங்க 49/4, 2 கேன்சல் -13, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா -52, சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -3/4 e1 கிடைச்சிச்சு. e2ன்றது ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், ரெண்டு நியூ ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இது எப்படி எழுதலாம்? a பவர் m b பவர் mனா உள்ள மல்டிப்ளை பண்ணி ஓவரால் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ ஆல்பா பீட்டா ஸ்கொயர் இல்லையா? ஆல்பா பீட்டா வேல்யூ என்ன கண்டுபிடிச்சா 13/2. இது ஸ்கொயர் பண்ணுங்க, 13 ஸ்கொயர் பண்ணா 169/4. ஈக்குவேஷன் என்ன? புது ஈக்குவேஷன், ஜெனரல் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் மைனஸ் e1x பிளஸ் e2 ஈக்குவல் டு 0. e1 வேல்யூ எவ்வளோ? -3/4. இங்க ஒரு மைனஸ் இருக்கனால இது பிளஸ்ஸா மாறிடும் ஆல்வேஸ். e2 வேல்யூ எவ்வளோ? 169/4. அப்போ 169/4 ஈக்குவல் டு 0. இந்த என்டையர் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை 4 பண்றேன். அப்போ இங்க 4 வரும், இந்த 4 கேன்சல் ஆயிரும், இங்கே 4 கேன்சல் ஆயிரும். இதுதான் என்னோட ரெக்யூர்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.3. ஓகே ஸ்டூடெண்ட், எக்ஸாம்பிள் 3.3 என்ன சொல்லுது? ஆல்பா பீட்டா காமா பீட்டா 2 ரூட். மூணு ரூட்னா என்ன? அப்பத்தாக்க மூணு பசங்க இருக்காங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சமேஷன் ஆஃப் 1/பீட்டா காமா இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, கியூபிக் ஈக்குவேஷன் ஆல்பா பீட்டா காமா, அப்பத்தாக்க மூணு பசங்க. அதுக்கு ஆல்பா பீட்டா காமாக்கு நீங்க பீட்டா ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? x³ மைனஸ் e1x ஸ்கொயர் e2x மைனஸ் e3. இதுல e1 e2 3ன்றது e1 e2 e3 e4ன்றது மைனஸ் b/a c/a மைனஸ் d/a e/a. இதை நீங்க புரிஞ்சுக்கணும், ஷார்ட்கட் இதெல்லாம். சரியா? ஓகே, அப்ப e1 e2 e3ன்றது அந்த ரூட்ஸ் எப்படி டெவலப் பண்றது முன்னாடி பார்த்தோம், அதை நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? நவ் இங்க மூணு ரூட் இல்லையா? e1னா என்ன பண்ணணும்? மூணு ரூட்டையும் ஆட் பண்ணணும். ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, இது எப்படி எழுதலாம்? -b/a எழுதலாம், which is equal to -b. ஈக்குவேஷன் என்ன கொடுத்தாங்க? இது இல்லையா? a வந்து 1, b வந்து b, c வந்து q, e வந்து r. -b/a -b/a பதிலா 1, அப்ப -b வரும். e2னா ரெண்டு ரூட்டா எழுதுவோம் இல்லையா? அப்ப எப்படி எழுதணும்? ஆல்பா பீட்டா, ஆல்பா காமா, ஆல்பா விட்டுட்டு பீட்டா காமா. இப்ப e2ன்றது c/a q/1, அப்ப q. e3னா மூணுமே மல்டிப்ளை பண்ணா அதை -d/a எழுதணும். -d, இது வந்து d, abcd. d வந்து r இல்லையா? சோ r மைனஸ் dனால -r/1 வரும். சோ மைனஸ், அப்ப e1 e2 e3 வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சு. क्वेश्चन என்ன அப்படின்னா சமேஷன் ஆஃப் 1/பீட்டா காமான்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்படி எல்லாம் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, என்னென்ன பாசிபிலிட்டி வேவா ரெண்டு ரூட்டா உங்களுக்கு வரும்னு செக் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? சமேஷன் 1/பீட்டா காமானா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கும்? ஆல்பா பீட்டா எழுதலாம்,
ஆல்ஃபா காமா எழுதலாம், பீட்டா காமான்னு எழுதலாம். 3 வே தானே வரும். இப்போ 3 ரூட் இருக்கு அப்படின்னா இந்த 3 ரூட்டுக்கு 2 பேரா எழுதுனா எனக்கு இந்த 3 பேர் தானே வரும். சரியா? இப்படி எழுதிட்டோம். இது எப்படி இருக்கு? 1/ல இருக்கனால 1/1/ன்னு எழுதிட்டோம். இப்ப பாருங்க, இங்க ஆல்பா பீட்டா இருக்கு. எல்சிஎம் என்ன எடுக்கிறேன்னா கீழே என்ன ஆல்பா பீட்டா காமான்னு எல்சிஎம் எடுக்கிறேன். இங்க என்ன இல்ல? காமா இல்ல. இந்த டேர்ம்ல என்ன இல்ல? பீட்டா இல்ல. இந்த டேர்ம்ல ஆல்பா இல்ல. அப்ப காமா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்னு வரும். விச் மீன்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஆல்பா பிளஸ் பீட்டா காமான்றது என்ன? E1 வேல்யூ. E1 வேல்யூ எவ்வளோ? -b. ஆல்பா பீட்டா காமான்றது லாஸ்ட் -r. அப்ப மைனஸ் மைனஸ் கேன்சல் p/r. இதுதான் வந்து இதுக்கு சொல்யூஷன். சரியா? ஓகே. இது ரொம்ப முக்கியமான சம்மு. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸ்லயும் ஒரு சம் இருக்கு. ஏன்னு சொல்றேன் பாருங்க. கொஸ்டின் நல்லா படிக்கணும். Find the sum of the square of the root of the equation. Find the sum of the square of the root of the equation. Equation power 4 இல்லையா? அப்பதாக்கு 4 பசங்க. அந்த 4 பசங்களை ஸ்கொயர் பண்ணி சம் ஆட் பண்ணா ஃபார்முலா என்ன நம்ம அங்க படிச்சோம். என்ன ஃபார்முலா? அப்ப என்ன? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல் ஸ்கொயர். 4த்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு என்ன ஃபார்முலா? 4த்தையும் ஆட் பண்ணா சம்மேஷன் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 சம்மேஷன் 2 which means E1 E2. கிளியரா? E1ன்றது என்ன? -b/a. 4 ரூட்டுக்கு எப்படி E1 E2 E3 E4 எழுதுன்னு தெரியணும். E1ன்றது -b/a, E2ன்றது c/a, E3 d/a, E4ன்றது c/a. 1 3 ஆட் நம்பர் வந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கணும். ஈவன் நம்பருக்கெல்லாம் பிளஸ்ல இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். 4 ரூட்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க கொஸ்டின்ல. அப்ப நீங்க என்ன ஃபார்முலா? E1 ஸ்கொயர் மைனஸ் 2 E2ன்னு எழுதணும். E1ன்றது எவ்வளோ? -b/a. அப்ப -b/a ஸ்கொயர் மைனஸ் 2. E2ன்றது என்ன? c/a. எழுதிட்டோமா? இது -b ஸ்கொயர், b ஸ்கொயர் பை a ஸ்கொயரா மாறிடும். -2c/aன்னு வரும். இங்க வந்து எல்சிஎம் எடுங்க. ஏன்னா a ஸ்கொயர் எல்சிஎம்னா இங்கே ஏவால மல்டிப்ளை பண்றோம், இங்கே ஏவால மல்டிப்ளை பண்றோம். அப்ப a ஸ்கொயர் வந்துடும். இது b ஸ்கொயர் 2ca வந்துடும். இது ஆன்சர். எக்ஸசைஸ் 3.1ல சம் நம்பர் 5 என்னன்னா இதே ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2x⁴ - 8x³ + 6x² - 3 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. ஓகே சரி, இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரூட். அப்ப இந்த 4 ரூட்டை ஸ்கொயர் பண்ண ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். ஆர் எல்ஸ் இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா போட்டுடலாம். சரியா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு பாருங்க ஃபார்முலானா E1 ஸ்கொயர் மைனஸ் 2E2 கரெக்டா? இல்ல அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 2ca/a ஸ்கொயர்ல அப்ரோச் பண்ணலாம். இப்ப இது ABCD இல்லையா? இந்த வேல்யூவை இப்படி எடுக்கும்போது b ஸ்கொயர்ன்றது -8 ஸ்கொயர் பண்ணா 64 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் CA. Cன்றது 6, Aன்றது 2. அப்ப 2 டைம்ஸ் 6 2s are 12, 2 into 12 டிவைட் பை a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4. 64 minus 2 12 24 டிவைட் பை 4. 64ல 24 போச்சுன்னா 40/4 அடிச்சிங்கன்னா 10. அப்ப ஆன்சர் 10ன்னு வந்துடும். இதுலயும் போடலாம், இல்லாட்டி இதுல போடலாம். இப்ப இதுல போட்டீங்கன்னா E1 ஸ்கொயர் இல்லையா? E1 ஸ்கொயர்னா -b/a. E1 ஸ்கொயர் b/a. bன்ற வேல்யூ எவ்வளோ? மைனஸ் ஆல்ரெடி பியும் மைனஸ். அப்ப -8 டிவைட் பை a. ஏன்றது இந்த ஈக்குவேஷன்ல 2. இதை ஸ்கொயர் பண்ணும். minus 2 times of c/a. cன்றது 6, aன்றது 2, 6/2. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. மைனஸ் மைனஸ் பிளஸ் 8/2 அடிச்சிங்கன்னா இது என்ன ஆகும்? ஸ்கொயர் -2 2 கேன்சல் 6ன்னு வரும். இது 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பண்ணா 16 - 6 ஈக்குவல் டு 10. இப்படியும் சால்வ் பண்ணலாம். சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எப்பெல்லாம் உங்களுக்கு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரூட் ஈக்குவேஷன் 4னா 4 ரூட்டை ஸ்கொயர் பண்ணும். கியூபா இருந்தா 3 ரூட்டை ஸ்கொயர் பண்ணும். 2 ஆன்சர்னா 2 ரூட்டை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணும். அப்படி பண்ணீங்கன்னா இது மூணுத்துக்குமே ஒரே ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஏன் இந்த கொஸ்டினை படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கிரியேட்டிவ் ஒன்னோட இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களோட செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் பாருங்க. 1 வேர்ட்ல கிரியேட்டிவ் 1 வேர்ட் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நல்லா பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் 4. இப்போ இந்த சம்ன்றது அந்த கொஸ்டின் தான்.
அந்த கொஸ்டினை படி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னன்னு எழுதணும் 10 எழுதணும். இது எப்படி சால்வ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும் கரெக்டா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? இந்த கொஸ்டினை தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இப்படிதான் ஒன் வேர்டு உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ நீங்க இதை புரிஞ்சுக்கணும். கிளியரா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் 3.4 நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.5 இது என்ன அப்படின்னா ஃபைண்ட் த கண்டிஷன். ஒரு கண்டிஷன் கண்டுபிடிக்கணும். அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா the root of equation கொடுத்துட்டாங்க, அது ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க p ரேஷியோ q ரேஷியோ r. சரியா? கொடுத்த கியூபிக் ஈக்குவேஷன் எழுதுங்க. ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பவுமே ரேஷியோ என்ன பண்ணும், ஒரு கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கணும். நான் என்ன பண்றேன், அந்த கான்ஸ்டன்ட் எல்னு எடுத்துக்கிறேன். ஸோ எல்பி எல்கியூ எல்ஆர். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஏ வேல்யூ 1, பி வேல்யூ ஏ, சி வேல்யூ பி, டி வேல்யூ சி. சரியா? ஏபிசிடி எடுத்தாச்சு. சம்மேஷன் 1னா என்ன மீனிங், 3 ரூட் ஆட் பண்ணும் கியூபிக் ஈக்குவேஷன்ல. 3 ரூட் ஆட் பண்ணுங்க. இப்போ எல்ல காமன் ஆச்சா p பிளஸ் q பிளஸ் ஆர்னு வரும். சம்மேஷன் 1 எப்படி எழுதலாம், மைனஸ் பி பை ஏ இல்லையா? இப்போ மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி மைனஸ் ஏ பை ஏ, ஏ வேல்யூ 1 அப்போ மைனஸ் ஏ. இதுலேருந்து எல் கண்டுபிடிங்க. எல் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இது கீழே போச்சுன்னா இது வந்துடும். நேராக E3 கண்டுபிடிங்க. ஏன்னா கண்டிஷன் தான் செக் பண்ணுறோம், E2 கண்டுபிடிக்க வேண்டாம். E3னா 3 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணும். 3 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த இடம் எல் வந்து 3 வாட்டி இருக்கா. இப்போ எல் கியூப் ஈக்குவல் டு பி கியூ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் 3 எப்படி எழுதலாம், மைனஸ் டி பை ஏ. தேர்ட் இங்கே வந்துடும். இது வந்து மைனஸ் பி பை ஏ, சி பை ஏ, டி பை ஏ E3க்கு. இப்போ E3க்கு வந்து மைனஸ் டி பை ஏவா, மைனஸ் டி அப்போ மைனஸ் சி, ஏ வேல்யூ வந்து 1 அப்போ மைனஸ் சின்னு எழுதிடலாம். இப்போ எல் கியூ பி கியூ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த எல்லுக்கு பதிலாக நீங்க என்ன அப்ரோச் பண்ணு, இந்த வேல்யூ அப்ரோச் பண்ணு. இப்போ அப்ரோச் பண்ணுங்க. சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1 இன்டூ எல்லுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ரோச் பண்ணுங்க. இதை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, எல்லுக்கு பதிலாக இது போட்டீங்க அப்படின்னா ஹோல் பவர் கியூப்னு வரும். கரெக்டா? இந்த மைனஸும் கேன்சல். இது ஏ பவர் கியூப், இது பவர் கியூப்னு எழுதலாம் இல்லையா? இந்த வேல்யூ வந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னா சி இன்டூ இந்த வேல்யூ கியூப்னு வரும். இங்க ஏ பவர் கியூப் பி கியூஆர்னு வந்துடும். ஸோ பேசிக்கா மைனஸ் மைனஸ் கட் ஆயிரும். ஏக்கு கியூப் வந்துடும், இதுக்கு கியூப் வரும். இது இன்சைடு போயிடும், இந்த வேல்யூ இங்கே இருக்கும். அப்ப இந்த கண்டிஷன் தான் இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். எப்ப இந்த மாதிரி ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது மாதிரி ரேஷியோ கொடுத்தாங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இப்படி ப்ரூவ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.6. இதை நான் வந்து ஆல்மோஸ்ட் 2 மெத்தட்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மெத்தட் பிடிக்குதோ நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம். From the equation of roots are the square of the root of the cubic equation. அப்ப என்ன மீனிங் உங்களுக்கு, 3 ரூட் இருக்கு. அந்த புது ரூட் வந்து எப்படி இருக்கு, ஆல்பா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர் இருக்கு. இதை வச்சு ஈக்குவேஷன் எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி சால்வ் பண்றேன், அந்த செகண்ட் மெத்தட் எப்படி சால்வ் பண்றேன்னு பார்க்கலாம். இதுல ஓகே, மெத்தட் 1ல கொடுத்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, whose root are the square of the root of the equation சொல்லிட்டாங்க. ஸ்கொயர் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா ஒரு ரூட் வந்து ஸ்கொயரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எக்ஸ்ன்ற ரூட் வந்து ரூட் எக்ஸா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன பண்றேன், எக்ஸுக்கு பதிலாக ரூட் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்றேன் ஈக்குவேஷன்ல. இது மெத்தட் 1. மெத்தட் 2ல நார்மலா போற மாதிரி போடலாம். சரியா? ஸோ கொடுத்த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூ பிளஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சில எக்ஸுக்கு பதிலாக ரூட் எக்ஸ்ன்னு போடுறோம். ஏன்னா ஒரு ரூட் வந்து ஸ்கொயர் ஆஃப் த ரூட்னு கொடுத்தனால. அப்ப எக்ஸுக்கு பதிலாக ரூட் எக்ஸ் அப்ரோச் பண்ண, எக்ஸுக்கு பதிலாக தான் ரூட் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக ரூட் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக ரூட் எக்ஸ் எழுதிட்டோம். ரூட் எக்ஸ் கியூப்னா 3 வாட்டி எழுதலாமா, ரூட் எக்ஸ் ஸ்கொயர்னா 2 வாட்டி எழுதலாமா, ஒரு ரூட் எக்ஸ், இது அப்படியே எழுதிட்டோம். ரூட் எக்ஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். அப்ப எக்ஸ் ரூட் எக்ஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். மீனிங் என்ன, ரூட் 2 இன்டு ரூட் 2. சரியா? இங்க இது அப்படியே வந்து ஈக்குவல் டு 0. இங்க நான் என்ன பண்றேன் நல்லா பாருங்க, ரூட் எக்ஸ் எல்லாம் இங்க வச்சுட்டு ஏஎக்ஸும் சியும் இந்த சைடு அனுப்புறேன். இந்த சைடு அனுப்பிச்சாகும் மைனஸ் ஏஎக்ஸ் பிளஸ் சின்னு வரும். விச் மீன்ஸ் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. சரியா? இப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணுங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணா என்ன ஆகும்னா இது ஏ பிளஸ் பி ஸ்கொயர் இல்லையா, நல்லா கவனிங்க. ஏ பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி. கரெக்டா? இப்ப ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றேன்.
a ஸ்கொயர்னா இங்க பாருங்க x ஸ்கொயர் பண்ற ரூட் x ஸ்கொயர் பண்ணா x கிடைக்கும், ரூட் ஸ்கொயர் கேன்சல், பிளஸ் b ஸ்கொயர் ரூட் x ஸ்கொயர் பண்ணா x கிடைக்கும், பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ab, 2 டைம்ஸ் ஆஃப் இது இன்டு இது x இன்டு b ன்னு வரும். ரூட் x என்னவா மாறும், x ஆ மாறிடும் ஃபார்முலா. ஓகே, இங்க மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் வந்துரும். a ஸ்கொயர் x ஸ்கொயர் a ஸ்கொயர், b ஸ்கொயர்னா c ஸ்கொயர், 2 டைம்ஸ் ஆஃப் ab னா 2 into axc. சரியா, x ஸ்கொயர் x x கியூபா மாறிடும், b ஸ்கொயர் x plus 2x into x x ஸ்கொயர் b ன்னு வந்துரும். இப்போ இது மூணுத்தையும் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வாங்க, மைனஸ் 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 x கியூப் எடுத்து எழுதுங்க. இப்போ x ஸ்கொயர் டேர்ம்ல x ஸ்கொயர் காமனா எடுத்தேன் அப்படின்னா மைனஸ் இங்க இருக்கு, ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2b ன்னு எழுதலாம். இப்ப இந்த x இதுல இந்த x காமனா எடுத்தேன் அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 2ax எழுதலாம், மைனஸ் a ஸ்கொயர் போயிடும். இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க, மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் பிளஸ் 2bx ஸ்கொயர் வந்துருச்சா. சிமிலர்வே இதுவும் வந்துடும். தேர்ஃபோர் இதுதான் கண்டிஷன். இது மெத்தட் 1. x க்கு பதிலாக ரூட் x போட்டு ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். மெத்தட் 2 நார்மலா நம்ம இப்ப பண்றது. சரி, கொடுத்தது கியூபிக் ஈக்குவேஷன், ரூட்ஸ் என்ன ஆல்பா பீட்டா காமா. இப்போ இதுல a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ, d வேல்யூ எழுதிட்டீங்க. a 1 b a, c வந்து b, d வந்து c. given ஈக்குவேஷன் a b c d. சரியா, மூணு ரூட்னா சமேஷன் ஆல்பா பீட்டா காமா இல்லையா. ஆல்பா பீட்டா மூணுத்தையும் சம் பண்ணா மைனஸ் b பை a, மைனஸ் b வேல்யூ எவ்வளோ, மைனஸ் a பை 1 மைனஸ் a. e2னா ரெண்டு ரெண்டு பேரா எழுதணும், ஆல்பா பீட்டா ஆல்பா காமா அண்ட் ஆல்பா விட்டு பீட்டா காமா. e2க்கு ஃபார்முலானா c பை a, cன்றது என்ன b, a வேல்யூ 1 அப்ப b. e3ன்றது ஆல்பா பீட்டா காமா. இப்போ மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும், மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஈக்குவல் டு மைனஸ் d பை a ஃபார்முலா, மைனஸ் d, dன்றது c, அப்ப மைனஸ் c பை 1 மைனஸ் c. இது வந்து நார்மலா கண்டுபிடிக்கிறது. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னா என் ரூட் எப்படி இருக்கு, ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். இந்த நியூ ரூட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதணும். இதான் கொஸ்டின், கண்டுபிடிச்சாச்சு. e1 அப்படின்னா அது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். நான் சொன்ன ஃபார்முலா என்ன சொன்னேன், ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர்னா e1 ஸ்கொயர் மைனஸ் 2e2ன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா படிச்சிடணும். ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலும், மூணு ரூட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், 4 ரூட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலும் இதுதான் ஃபார்முலா. இது அடுத்த ஃபார்முலா. சரியா, சோ e1ன்றது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர்னா e1 ஸ்கொயர் மைனஸ் 2e2. e1 ஸ்கொயர், e1 எவ்வளோ மைனஸ் a ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 2 ஆஃப் e2, e2ன்றது b, அப்ப 2b கிடைச்சிச்சு. இப்போ e2 கண்டுபிடிங்க. e2ன்றது ரெண்டு ரெண்டு ரூட்டா, இப்போ இதுக்கு ஸ்கொயர் பண்ணும், இதை ஸ்கொயர் பண்ணும், இதை ஸ்கொயர் பண்ணும், இதை ஸ்கொயர் பண்ணும். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா e2 ஸ்கொயர் மைனஸ் 2 e1 e3. இந்த 4 ஃபார்முலா படிச்சாலும் அப்பதான் கொஞ்சம் ஷார்ட்டா முடிக்க முடியும். இது எங்கேருந்து வந்துச்சுன்னா அல்ஜிபிரிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண, அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டியை சால்வ் பண்ண இந்த ஈக்குவேஷன் அதை சால்வ் பண்ணி இப்படி கொண்டு வரலாம். சரியா, இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா e2 ஸ்கொயர் மைனஸ் 2 e1 e3. e2 ஸ்கொயர், e2ன்றது எவ்வளோ b, b ஸ்கொயர் மைனஸ் 2 e1 e3. e1 வந்து மைனஸ் a, e3 வந்து மைனஸ் c, மைனஸ் மைனஸ் பிளஸ், பட் ஆனா 2ac வெளில ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப இந்த வேல்யூ வந்து b ஸ்கொயர் மைனஸ் 2ac. e3னா மூணுத்தையும் ஸ்கொயர் பண்ணோம், மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும், ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் மூணு ரூட்டு. இது எப்படி எழுதலாம், ஆல்பா பீட்டா காமா ஸ்கொயர்னு எழுதலாம். ஆல்பா பீட்டா காமான்றது மைனஸ் சி, அப்போ மைனஸ் சி ஸ்கொயர் வந்து சி ஸ்கொயர்னு எழுதலாம். கியூபிக் ஈக்குவேஷன் என்ன, பீட்டா ஃபார்முலா எக்ஸ் கியூப் மைனஸ் e1 x ஸ்கொயர் பிளஸ் e2 x மைனஸ் e3 ஈக்குவல் 0. 1 3 வந்தா மைனஸ் வந்துடும். சரியா, 2 வந்தா பிளஸ் வந்துடும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் கியூப் e1 வேல்யூ எவ்வளோ, a ஸ்கொயர் மைனஸ் 2b அண்ட் x ஸ்கொயர் பிளஸ் e2 வேல்யூ எவ்வளோ, b ஸ்கொயர் மைனஸ் 2ac மைனஸ் e3 வேல்யூ எவ்வளோ, c ஸ்கொயர் ஈக்குவல் 0. இது மெத்தட் 2. இதுலயும் போடலாம், இதுலயும் போடலாம். ரெண்டு மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும், நீங்க பாத்துக்கிறங்க. சரியா, அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா P is a example 3.7, P is a real, discuss the nature of root of the equation 4x square plus 4px plus p plus 2 equal to 0 in terms of p. Nature of root na மூணு கண்டிஷன் சொல்லணும். டெல்லுக்கு வந்து 0ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன, டெல்லுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா என்ன, டெல்லுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா என்ன, டெல்லுக்கு பாசிட்டிவ் வேல்யூனா ரியல் அண்ட் அன்இக்குவல் ரூட், டெல்லுக்கு நெகட்டிவ் வேல்யூனா காம்ப்ளெக்ஸ் ரூட் நெகட்டிவா இருக்கும், டெல்லுக்கு 0 இருந்துச்சுன்னா கிடைச்ச ரூட் வந்து ஈக்குவலா இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா, ஓகே. சரி, நேச்சர் ஆஃப் இந்த மூணு கண்டிஷன், நேச்சர் ஆஃப்னா இந்த மூணு கண்டிஷனை நீங்க பி வேல்யூ வச்சு சொல்லணும், அதான் கதை. சரி,
கொடுத்துருக்க டேர்மை எழுதுங்க. A வேல்யூ 4, B வேல்யூ 4p, C வேல்யூன்றது p plus 2. டிஸ்கிரிமினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டெல் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. b ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணுங்க 4p ஸ்கொயர் மைனஸ் 4 a வேல்யூ 4 c வேல்யூ p plus 2. 4p ஸ்கொயர்னா 16p ஸ்கொயர் மைனஸ் 4 4s are 16 p plus 2. இதை மல்டிப்ளை பண்ணுங்க 16p மைனஸ் 32. 16 காமனா எடுத்தா p ஸ்கொயர் மைனஸ் p மைனஸ் 2. இது என்ன மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 1. அப்போ ரூட்ஸ் என்ன வரும்? 1 and minus 2. ஸோ p minus 2 p plus 1 வந்துருச்சு. அப்போ இதுக்கு என்ன மீனிங்? ரூட் வந்து p equal to minus 1, p equal to 2. நம்பர் லைன் போங்க மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியில் எனக்கு வந்து ரூட் என்ன கிடைச்சது? மைனஸ் 1ம் 2ம் கிடைச்சது. இதை பிளாட் பண்ணிடணும். இங்கேருந்து ஒரு p வேல்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கிறீங்களேன், எது வேணா எடுங்க. இங்கேருந்து ஒரு வேல்யூ p வேல்யூ எடுக்கணும், இங்கேருந்து ஒரு p வேல்யூ எடுக்கணும், இங்கேருந்து ஒரு pக்கு ஒரு வேல்யூ எடுக்கணும், இது ஒரு p வேல்யூ. மொத்தம் எவ்வளோ? 4 இருக்கு. 1 2 3 4. ஓகே, நல்லா கவனிங்க. நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுத்துக்குல இருந்து ஒரு p வேல்யூ எடுக்கிறேன். மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து மைனஸ் 1க்கு நடுவில் ஒரு p வேல்யூ எடுக்கிறேன். என்ன வேணா எடுக்கலாம். நான் மைனஸ் 2ன்னு எடுக்கிறேன். இந்த மைனஸ் 2 எடுத்துட்டு போயிட்டு இந்த டெல்டால போடுங்க. இங்க மைனஸ் 2 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன? இது மைனஸ் 4ன்னு வரும். இங்க மைனஸ் 2 போட்டேன் அப்படின்னா இது மைனஸ் 1ன்னு வரும். மைனஸ் மைனஸ் பிளஸ், அப்ப டெல் வந்து பிளஸ்ஸா இருக்கு இந்த இன்டர்வல்ல. இப்ப 2க்கும் இன்ஃபினிட்டிக்கு நடுவில் ஒரு p வேல்யூ. pக்கு வந்து 3 3 4 5 என்ன வேணா எடுக்கலாம். சரியா? நான் 3ன்னு எடுக்கிறேன். 2க்கும் இன்ஃபினிட்டிக்கு நடுவில் ஒரு p வேல்யூ எடுக்கிறேன். p வந்து 3ன்னு எடுக்கிறேன். 3 எடுத்துட்டு போய் இங்க போடுங்க. 3 இங்க போட்டா 1, 3 இங்க போட்டா 2, எல்லாமே பாசிட்டிவ் இல்லையா? மல்டிப்ளை பண்ணா இப்ப டெல் பாசிட்டிவ். whenever உங்க டெல் வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா என்ன மீனிங்? டெல் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா இட்ஸ் a real and unequal ரூட்டா இருக்கும். இது எழுதணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனே வாங்க. pக்கு வந்து மைனஸ் 1 போடணும், pக்கு வந்து பிளஸ் 2 போடணும். எது வேணா போடுங்க. pக்கு மைனஸ் 1, pக்கு பிளஸ் 2. ஓகேவா? pக்கு வந்து மைனஸ் 1. இதுல போயிட்டு மைனஸ் 1 நான் இங்க போட்டேன் அப்படின்னா 0வா மாறிடும். 0 into 0 into 0. அப்ப என்ன ஆகும்? டெல் 0. pக்கு 2 போட்டேன் அப்படின்னா இது 0 ஆயிடும். 0 into anything 0. டெல் 0 அப்படின்னா என்ன? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். ரெண்டு சொல்லிட்டோம் கிளியரா இந்த பாயிண்ட் வச்சு. நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறேன்? மைனஸ் 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு p வேல்யூ எடுக்கிறேன். மைனஸ் 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு p வேல்யூ எடுக்கிறேன். அது 0ன்னு எடுக்கிறேன். ஏன்னா இன்டர்வல்ல 0 வரும். நீங்க என்ன வேணா எடுக்கலாம், 1 கூட எடுக்கலாம். நான் 0 போறேன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு இங்க 0 போட்டேன் அப்படின்னா இது மைனஸ் 2, 0 போட்டா 1, அப்ப ஆட்டோமேட்டிக்கலி நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். ஏன்னா இங்க மைனஸ் 2 இல்லையா? மைனஸ் 32ன்னு வரும் டெல் வந்து. இப்போ நெகட்டிவ் வேல்யூனா காம்ப்ளெக்ஸ் ரூட், விச் மீன்ஸ் நோ ரியல் ரூட் ஆர் இமேஜினரி ரூட். கிளியரா? ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா டிஸ்கஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் ரூட்னா நீங்க டெல் கண்டுபிடிப்பீங்க டிஸ்கிரிமினன்ட் யூஸ் பண்ணி. பண்ணதுக்கு அப்புறம் மைனஸ் இன்ஃபினிட்டி பாஸ் இன்ஃபினிட்டி போட்டுட்டு என்ன ரூட் கிடைச்சது? மைனஸ் 1 and 2. இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். இதுக்கு நடுவில் ஒரு வேல்யூ எடுத்து போட்டீங்க அப்படின்னா இதுக்கு நடுவில் ஒரு p வேல்யூ எடுத்தா எனக்கு என்ன வருது? பிளஸ்ல கிடைக்குது டெல்டா. இதுக்கு நடுவில் 2க்கு இன்ஃபினிட்டிக்கு நடுவில் ஒரு p வேல்யூ எடுத்தா அதுவும் பிளஸ் கிடைக்குது. ரெண்டுமே பிளஸ். டெல்டா இப்போ பிளஸ்ஸா வரும். ரியல் அண்ட் அன்இக்குவல் ரூட். சரியா? பாசிபிள்னா ரியல் அண்ட் அன்இக்குவல் ரூட். இப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு 0 கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 0ன்றது p வேல்யூ என்ன கிடைக்குதோ அங்கே ஈக்குவல் டு 0 வந்துடும். ஈக்குவல் 0னா ஈக்குவல் ரூட்டா கிடைக்கும். அடுத்து என்ன பண்ற? இந்த மைனஸ் 1க்கும் 2க்கும் நடுவில் வேல்யூ எடுத்தா நெகட்டிவ் வருது. ஸோ நெகட்டிவ் வந்துச்சுன்னா இட்ஸ் ஏ காம்ப்ளெக்ஸ். இந்த 3 கண்டிஷனை நீங்க இதுல இருந்து சொல்லணும். இது 3மே எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதோட உங்களுக்கு இந்த கான்செப்ட் வீடியோ எக்ஸாம்பிள் வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 3.1 பார்ப்போம் எக்ஸசைஸ். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஒன்று, ஒரு அப்பத்தாவுக்கு 2 பசங்க இருந்தால் அதுக்கு வீட்டா ஃபார்முலா எப்படி எழுதணும், அப்பத்தாவுக்கு 3 பசங்க இருந்தால் அதுக்கு வீட்டா ஃபார்முலா எப்படி எழுதணும், அப்பத்தாவுக்கு 4 பசங்க இருந்தால் அதுக்கு வீட்டா ஃபார்முலா எப்படி எழுதணும், அது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும்? ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் 3 டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அது எப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் ரூட்டாக இருக்கா, அன்இக்குவலாக இருக்கா, இல்லை இமேஜின் ரூட்டாக இருக்கான்னு படிக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் என்ன படிக்கணும்? அது 4 ஃபார்முலா படிக்கணும். 2 ரூட்டு ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணா e1 ஸ்கொயர் மைனஸ் 2e2. 3 ரூட்டையும் சம் பண்ணி ஸ்கொயர் பண்ணா அதே ஃபார்முலா. 4 ரூட்டையும் சம் பண்ணி ஸ்கொயர் பண்ணா அதே ஃபார்முலா. சரியா? இது கூட ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர்னா e2 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் e1 e3ன்னு எழுதுறோம். இந்த ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 3.1 பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு லவ் யூ லாரன்ஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் அண்ட் தேங்க்யூ.